Hey guys, this is Parthi Reddy. இன்னைக்கு யூகே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதாவது யூகேன்ற ஒரு கண்ட்ரி அவுட்டரில் வந்து நல்லா ட்ரெண்டாக போதோ இல்லையோ, யூகேக்குள்ளாரே யூகே வந்து செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று யூகேவோட ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் யூகேவோட கேர் ஒர்க்கர் வீசா அப்படின்ற ஒரு வீசாவே கம்ப்ளீட்டாக பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேருந்து, சோஷியல் மீடியாஸ்லேருந்து, யூடியூப் சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து யூகேல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி பயங்கர வைரலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு டாப்பிக்கே வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன, எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம் வாங்க. கைஸ், நேற்று யூகேவோட ஹோம் ஆஃபீஸ் செக்ரட்டரி வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது ஒரு நெட் மைக்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யூகேவோட கேர் ஒர்க்கர் வீசா அப்படின்ற ஒரு வீசாவே கம்ப்ளீட்டாக நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அண்ட் மெயின் விஷயம் என்னென்னா, யூகேயில் வந்து நாங்கள் இன்னும் பெரிய பெரிய பிளான்ஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இமிக்ரேஷன். பட் அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நாங்கள் வந்து இந்த ஒரு கேர் ஒர்க்கர் வீசா வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இதுவே வந்து ஒரு சின்ன பார்ட்டு அப்படின்னா, இன்னும் பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்கானுங்களும் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நான் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூகேவோட எக்கனாமி வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருச்சு. பிகாஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. மெயின் விஷயமே ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா உள்ளே வந்தவங்க தான் அதிகம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அவங்க கூட டிபெண்டன்ஸும் அதிகமாக வரதுனால அது யூகேவோட எக்கனாமியும் சரி, கொஞ்சம் பாப்புலேஷனும் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஆயிடுச்சு. இமிக்ரெண்ட்ஸ் அதிகமாகிட்டாங்க. மெயினாக வெளியில் இருக்கிற கண்ட்ரீஸ்லேருந்து உள்ளே வர இமிக்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டனால யூகேவோட கவர்மெண்ட்டால் அதை சமாளிக்கவே முடியல. பிகாஸ் செலவுகள் அதிகமாக வரும் இல்லையா, அதை சமாளிக்கவே முடியல. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூகேயில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக மாஸ்டர்ஸ் டிகிரியில் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்ஸ் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எந்தெந்த வீசாஸில் அதிகமாக வருதுன்னு பார்க்கும்போது கேர் ஒர்க்கர் வீசாவில் தான் வந்து கேர் ஒர்க்கர் வீசான்றது தான் அதிகமாக ஓடுது. ஸோ அந்த ஒரு கேர் ஒர்க்கர் வீசாவில் வராங்க அப்படின்னா அவங்களும் வந்து டிபெண்டன்ஸை கூப்பிட்டு வராங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல கை வச்சாங்க. கேர் ஒர்க்கர் வீசாவில் வரீங்க அப்படின்னா உங்கள் டிபெண்டன்ஸை கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சாங்க. ஸோ அதுதான் சரி, ஓகே, டிபெண்டன்ஸை தான் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க, நம்ம இருக்கிறவங்க இருந்து ஒர்க் பண்ணிட்டு ஐஎல்ஆர் எடுத்த பிறகு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் தான் நம்ம பசங்க எல்லாருமே இருந்தாங்க. பட் இப்போ அதுக்குமே வந்து ஒரு பெரிய வேட்டு வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ஓவர்சீஸ்லேருந்து எந்த ஒரு ஸ்டாஃப்ஸையும் வந்து எந்த ஒரு எம்ப்ளாயும் வந்து யூகேயில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வந்து கேர் ஒர்க்கர் வீசாவில் வந்து இப்போ யூகேயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 5 இயர்ஸ்ன்ற ஒரு வீசா கொடுக்காம ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு 1 இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த 1 இயர் முடிஞ்ச பிறகு இல்லை 3 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு எக்ஸ்டென்ஷன் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அது ஒரு நியூ அப்ளிகேஷனாக கன்சிடர் ஆகுமா, இந்த ரூல் வந்து அதுக்கு அப்ளிகேபிள் ஆகுமான்றது நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் இன்சைட் யூகேயில் ஆல்ரெடி ஒரு கேர் ஒர்க்கர் வீசாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வீசா முடியும் போது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அலோடுன்னு சொல்லிட்டாங்க. பட் நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து அவுட் சைட் யூகேக்கு வெளியிலேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஹையர் பண்ணுறாங்க, டேரெக்டாக நம்ம இந்தியாவிலேருந்து வருவாங்க இல்லையா கேர் ஒர்க்கர் வீசாவில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தால் தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, சரி ஓகே, ஆல்ரெடி கேர் ஒர்க்கர் வீசாவில் வந்து யூகேயில் இருக்கிறவங்க வந்து வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் யூகேயில் வந்து கேர் ஒர்க்கர் வீசாவில் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேர் ஒர்க்கராகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட் டைம்லேயே சரி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அப்படி இல்லைனா பிஎஸ்டபிள்யூலையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து யூகேயில் இருக்கும்போதே ஆப்வியஸாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்களால வந்து அந்த கேர் ஒர்க்கர் வீசா எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் தரல. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டாக கொடுக்குறத ஒயிட் பேப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் டீட்டெயில்ஸோட நாங்கள் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் சடனாக இந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மைக்ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, கேர் ஒர்க்கர் அவங்க வந்து லோ ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்கில்டு ஒர்க்கர்ன்றது ஒன்று இருந்தாலும் அதுலேயே வந்து லோ ஸ்கில்டு ஒர்க்கர் அண்ட் ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேர் ஒர்க்கர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூகே இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூகேயில் வந்து இனிமேல் லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து நாங்கள் ஹையரே பண்ண போகிறதில்ல, அவுட் சைட் கண்ட்ரி, சரிங்களா. ஸோ அவுட் சைட் ஆஃப் யூகேயில் வந்து யாரையுமே ஹையர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ரூலை போட போகிறாங்களாம். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து வெறும் ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் வந்து நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் அலோவ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு
ஒரு கிராஜுவேட் லெவலில் இருக்காங்க இல்லையா, கிராஜுவேட் லெவலில் இப்போ ஒரு லேபராக இருந்தாலுமே நீங்கள் வந்து கிராஜுவேட் லெவலில் இருந்தால் தான் உள்ளே வர முடியும், அந்த மாதிரி சொல்ல வராங்க அவங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களோ அந்த மாதிரிலாம் உள்ளே வர முடியாது, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தால் உள்ளெல்லாம் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸை மட்டும் நாங்கள் கூப்பிட போகிறோம், எங்கள் கண்ட்ரியோட எக்கனாமி வந்து இன்னும் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி ஓகே கேர் ஒர்க்கரை வந்து லோ ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்லிட்டீங்க. இவங்க கம்ப்ளீட்டாக சொல்லும்போது மொட்டையாக தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை இனிமேல் நாங்கள் வந்து ஹையர் பண்ண போகிறதில்ல, நாங்கள் அலோவே பண்ண போகிறதில்ல, வீசா ஸ்பான்சர்ஷிப்பே கொடுக்க போகிறதில்ல. அப்போ ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு தான் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்கன்னா, அப்போ லோ ஸ்கில்டு ஒர்க்கரில் கண்டிப்பாக வந்து கேர் அசிஸ்டன்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க, கரெக்டாக கேர் ஒர்க்கர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய இருப்பாங்க, கரெக்டாக எஸ், இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க செக் பண்ண போகிறாங்க. இது எல்லா இப்போ இந்த மாதிரி லோ ஸ்கில்டாக இருக்கிற எல்லா ப்ரொஃபஷன்ஸுமே வந்து இந்த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்லேருந்தே நாங்கள் கம்ப்ளீட்டாக தூக்க போகிறோம். இனிமேல் வந்து யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து யூகேயில் இருக்கிற அந்த சிட்டிசனுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் மெயினாக யூகேயில் இருக்கிறவங்க சிட்டிசன்ஸே வந்து கேர் ஒர்க்கர் வீசா இல்லைனா இந்த லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு வந்து அவங்க இனிமேல் புஷ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கான வேலைகளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு திங் மெயினானா கேர் ஒர்க்கர்ஸில் இருக்காங்க, கேர் ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த வேலையை வந்து இன்னும் நிறைய எடுக்கணும். லைக் இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கேர் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ஜாப் அவங்க எடுத்து பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னும் நிறைய நாங்கள் பெனிஃபிட்ஸு அண்ட் சேலரி ஹைக்லாம் நாங்கள் வந்து பெருசாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸே அந்த வேலைக்கு வந்துடுவாங்க. ஸோ தட் நம்ம வந்து வெளியிலேருந்து யாரையுமே ஹையர் பண்ணக்கூடாது, ஹையர் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் மெயினாக எம்ப்ளாயர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கம்பெனி ஓனர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இனிமேல் எந்த லைக் வெறும் கேர் செக்டாரு அது இதுன்னு கிடையாது, எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு வீசா ஸ்பான்சர்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ரோலுக்கான கேண்டிடேட்டை வந்து யூகேலேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். விச் மீன்ஸ் யூகேல இருந்தனா யூகேல இருக்க மற்ற ஆளுங்களாம் லைக் ஸ்டூடெண்ட்ஸு பிஎஸ்டபிள்யூ ஹோல்டர்ஸ் அப்படிலாம் கிடையாது, யூகே சிட்டிசன்ஸை ப்ராப்பராக நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாங்கள் செக் பண்ணிட்டோம்ப்பா, எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் தான் உங்களால் வந்து வேறு ஒரு சிட்டிசனை இல்லை வெளியூர்லேருந்து ஒரு ஸ்டாஃபை வந்து ஹையர் பண்ண முடியும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலையும் கையை வச்சிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி யூகே சிட்டிசன்ஸ்க்கு தான் கொடுக்கணும், அது இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் வெளியிலேருந்து எடுக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் லைக் மற்றபடி வேறு என்னென்ன ரூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதை வந்து இன்னும் என்னென்னலாம் சொல்ல வராங்க, இதில் இன்னும் ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் சீக்கிரமாகவே ஒரு டாக்குமெண்ட்டாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், அதை பார்த்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. நேற்று வந்து நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி இது மாதிரி பிபிசி லைவ் பார்த்தியா, இப்போ லைவில் போயிட்டுருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னடா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் நிறைய ஃபேமிலிஸாக இருக்கட்டும், நிறைய பசங்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும், முக்கால்வாசி வந்து இங்கே நான் சொல்கிறேன் ஓகே கேர் ஒர்க்கர்னு ஒரு வீசா இருக்குது, அந்த வீசாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு வேலை எடுத்த பிறகு அந்த வேலையில் செட்டில் ஆகிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி லைக் ஐஎல்ஆரே வாங்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம், அது வரைக்கும் அந்த ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நிறைய மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. பிகாஸ் நம்ம ஊர்லேருந்து வர யாராக இருந்தாலுமே சரி, லைக் பர்டிகுலராக லைக் இந்தியாவிலேருந்து வர யாராக இருந்தாலும் சரி, அந்த கேர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு கேர் ஒர்க்கர் வேலையை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக பண்ணிட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணவும் முடியாது. அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக சொல்கிறேன் அந்த ஒரு வீசான்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அதை பண்ணிவிட்டு லைக் ஒரு 5 வருஷம் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது ஐஎல்ஆர் எடுத்துடலாம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் அவங்க இருக்காங்க. அதுக்கும் பெருசாக வேட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதெல்லாம் யோசிக்கவும் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச பசங்களே நிறைய பேர் அதில் இருக்காங்க. பட் இதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள், மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், லைக் உங்களோட கோர் ஃபீல்டிலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீசான்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம கேர் ஒர்க்கர் வீசாக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்மளால் பெஸ்ட்டாக நம்ம கோர் ஃபீல்ட்லேயே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற ஸ்கில் செட்ஸே நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக இப்போ இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் கேர் ஒர்க்கர் வீசாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா தயவுசெய்து சீக்கிரமாக போயிட்டு உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட அதை பற்றி பேசுங்க. பிகாஸ் இந்த மேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்க்குள்ளாரே வந்து லைக் 2025 கம்ப்ளீட்டாக அந்த கேர் ஒர்க்கர் வீசான்றது பேன் பண்ணிடுவோம் அப்படின்றத தெளிவாக இயர் வைஸில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தான் வந்து நம்மளை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பார்த்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அப்படி இல்லைனா டேரெக்டாக நான் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நானே உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன நியூஸ்லாம் வந்து வருதோ அதை டக்குன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.